ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இரண்டாவது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,62,393 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.47% மதிய நேர முடிவின் போது வந்திருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 23.36% இருந்துட்டுருக்காரு திவாகர் அவர்கள். ஸோ இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் அதிகப்படியான வாக்குகள் வாங்கிய முதல் நபராக திவாகர் அவர்கள் கருதப்படுகிறார். இரண்டாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,33,157 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19.36% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தார். அதே போல் இப்போது 19.15% இருந்துட்டுருக்காரு சபரிநாதன் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்தில் செம்ம அட்டகாசமாக தொடங்கின சபரிநாதன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குகளை இழந்து இப்போது 1 லட்சத்தி சில்லரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் செகண்ட் பொசிஷன்லேயும் தான் இருக்கார். மூன்றாவது பொசிஷனில் பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 74,476 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.86% மத்திய நேரம் முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.71% வந்து இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் வெறுப்பேற்றுற கேம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. யாரை பிடிச்சினாலையும் அவங்களுக்காக ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க செம்மையாக வெறுப்பேற்றி அதுக்கப்புறம் சண்டை வர வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் கம்ருதீன். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 62,435 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.03% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.98% வந்துருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் வாக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் குறைய ஆரம்பிச்சிருக்கு. பட் எனிஹவ் இவர் பண்ண சேஷ்டைக்கு இவ்வளோ வாக்குகளே அதிகம். கமருதீனை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல ரம்யா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 54,941 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8.01% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.9% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் வைஸ் வந்து ஒரு நல்ல வாக்குகளே வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோன் இல்லாமல் சேஃபர் ஜோனில் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னாலும் ஒரு 30-40 நாட்கள் வந்து தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6வது பொசிஷனில் அப்சரா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 53,588 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.53% மத்திய நேரம் முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.71% வந்து இருந்துட்டுருக்காங்க அப்சரா அவர்கள். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லும் பொழுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வாக்குகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மத்தியத்துக்கும் இப்பயும் கம்பேர் பண்ணும்போது நல்ல வாக்குகள் வித்தியாசம் தெரிகிறது. 7வது பொசிஷனில் எஃப்ஜே அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 52,037 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.28% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.48% வந்து இருந்துட்டுருக்காரு எஃப்ஜே அவர்கள். இவரை பொறுத்தவரையிலும் வாய் மட்டும்தான் சனியாக வந்து இருக்குது, மற்றபடிக்கு வேலை செய்கிறதுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல எல்லாம் பக்காவாக தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி இவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ரோஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னா மேபி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 51,632 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.25% மத்திய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.43% வந்து இருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். ஸோ ஒரு அட்டகாசமான வாக்குகள்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். 9வது பொசிஷன், அதாவது லாஸ்ட் பொசிஷனில் அரோரா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 50,577 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
7.28% மதிய நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.21% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா அவர்களை தூக்கி வெளியே போட்டால் தான் இந்த ஆட்டமே சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு கடந்த ஆபாசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற விஷயங்கள் எல்லாமே டபுள் மீனிங்கில் இருக்கிறதாகவும், அதே போல் துஷார் கூட இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் முகசுளிக்கும் வகையிலையும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஷோவையே பேன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் சட்டசபை வரைக்கும் இந்த ஷோவை பற்றின டாக் வந்து போயிட்டுருக்கு. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. அந்த விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவர்களே ஒரு மாதிரி டபுள் மீனிங் டாஸ்க் தான் கொடுக்குறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் போட்டிக்கு வந்து 3 பேர் வந்து பங்கேற்றாங்க. 1 கனி, 2வது சபரி, 3வது வந்து கம்ருதீன். ஸோ இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட டாஸ்க்குடைய பேர் என்ன தெரியுமா? குத்துங்க எஜமா குத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மீனிங் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலாக சொல்ல போனால் என்ன சொன்னாலும் அது டபுள் மீனிங் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம்தான். ஸோ இந்த மாதிரி வந்து இவரே வந்து டாஸ்க்குடைய பேர் இப்படி வந்து கொடுக்குறாப்புல. இன்னொன்று உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே மென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு மாதிரி எல்லையெல்லாம் தாண்டி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. பட் இதுக்கான ஆரிஜின் எங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி வந்து கை மாறிடுச்சு சரிங்களா. அண்ட் ஹாட் ஸ்டாரும் கை மாறிடுச்சு. யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ அவர்கள் வந்து வாங்கியிருக்காப்புல. ஜியோவுடைய ஓனர் அம்பானி. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி பிக் பாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட மோசமான அடல்ட் கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 18+ போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளைமர் போட்டு லைவ் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஹிந்தியில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணுறாங்களோ, அதாவது இந்த ஓனர்ஷிப்பெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க தோணுது. ஏன்னா இவங்க ஓனர்ஷிப் மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட், இந்த மாதிரி கேவலமான கண்டஸ்டன்ட்டுங்களாம் வேறு அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங். இன்க்ளூடிங் முன்னாடி வந்த கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாமடா கண்டஸ்டண்ட்டை தேர்ந்தெடுத்திருப்பீங்க, அது கூட ஒரு அளவு இல்லையாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சௌந்தர்யா நஞ்சுண்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களே போயிட்டு அதாவது பிக் பாஸ் கிட்டே கொஞ்சம் நேரம் கடன் வாங்கி மயக்க நானே வந்து சொல்லிடலான்னு நினைக்கிறேன். கை வைக்க போகும்போது கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடலாம் போல், தடுத்து நிறுத்திடலாம் போல் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கு வந்து தெரில அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா அவர்கள். ஆக்சுவலாக லாஸ்ட் சீசன் வரைக்குமே கூட இந்த அளவுக்கெல்லாம் டாக்ஸிக்காக, இந்த அளவுக்கு கேவலமாக மோசமாகலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் லவ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அங்கே உள்ளர போனால். ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு சீசனுக்கெல்லாம். ஆனால் இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட்டு சீசன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஓனர்ஷிப் மாறினதுனால தான் இந்த மாதிரி முடிவெடுத்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இந்தியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வருவோம். அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.